ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன சிந்தனைக்குள்ளாக நம்ம போக போகிறோம். என்னன்னா, எல்லாரையுமே நம்பி ஆண்டவர் சில பொறுப்புகளை தரது கிடையாது. அதே போல் எல்லாரையுமே நம்பி ஆண்டவர் என்ன பண்ணுறது இல்லையா, நீ என்னுடைய ஊழியத்துக்கு வா, இல்லை நீ இதை செய், அதை செய், நீ இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்ட்டு எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறது கிடையாது. யாரெல்லாம் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறாரோ அவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் சிக்ஷித்து நடத்துகிறாரு. அது மட்டும் இல்லாமல் யாரையெல்லாம் அவர் நம்புகிறாரோ அவங்கள மட்டும்தான் என்ன பண்ணுறாரு, ஊழியத்துக்கு வாப்பா, இதை செய், அதை செய், நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் கூப்பிட்றாரு. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி, உலகத்தில் ஒரு தகப்பன் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, அந்த தகப்பன் ரெண்டு பிள்ளைய பார்த்துப்பா, நீ இந்த கடைக்கு போயிட்டு அந்த பொருளை வாங்கிட்டு வாப்பா, இல்லை இந்த வேலையை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சொல்லி அனுப்புகிறாங்க. யார் அதை சொல்லுவாங்கன்னா, ஒரு அப்பா, உரிமை உள்ள அப்பா, இல்லை நான் நேசிக்கிற பிள்ளைகிட்ட தான் என்ன பண்ணுவாங்க, வேலையை கொடுத்தப்பா, நீ இதை செய்ப்பா, நீ இதை செஞ்சிருவேன், எனக்கு தெரியும், நான் உன்னை நம்புகிறேன், இல்லை நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சில பொறுப்புகளை கூட என்ன பண்ணுவாங்க, தருவாங்க. ஸோ இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார் ஞான வாலிப பிள்ளைகளே, தேவ சின்னங்களே, இன்றைக்கி உன் கர்த்தர் நம்மை பார்த்து கேட்குற காரியம் என்னென்னா, நான் உன்னை நம்புகிறேன், எனக்கு நீ செய்வ, நீ என் பிள்ளையா நீ இருக்கிறன்றதுனால தான் நான் என்ன பண்ணுறேன், உன்னை நம்பி நான் கூப்பிட்றேன். ஆனாலும் நீ இன்னமும் டிலே பண்ணிட்டு இருக்கிற, இன்னமும் நீ என்ன பண்ணுற, உன்னை ஒப்பு கொடுக்காமல் இருக்கிற, இல்லை நான் கொடுக்குற காரியத்தை நீ செய்யாமல் இருக்கிற, இப்படி அன்பை நீனும் புரிஞ்சிக்காமல் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மை பார்த்து என்ன பண்ணுறார், பேசுகிறார். அவர் எல்லாரையும் நம்புறதில்லை, எல்லாரையும் அவர் தேடி வரதில்லை, எல்லாருக்கிட்டையும் ஒரு சில பொறுப்புகளை கொடுக்கறதில்ல. எல்லாரையும் நீ இதை செய்யப்பா, நீ செஞ்சுட்டு இதை நீ நல்லபடியாக நீ செஞ்சு தருவான்னு உன்னை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கர்த்தர் என்ன பண்ணுவார், சில காரியங்களை சில பொறுப்புகளை கர்த்தர் கொடுப்பார். ஸோ இன்றைக்கும் இந்த காலை வேளையில் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, இந்த காரியத்தை நீங்கள் நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை நம்புறாரு, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு, நீங்கள் இதை செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்றதுனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சில பொறுப்புகளை சில காரியங்களை உங்ககிட்ட கொடுக்குறாரு, உங்களை அழைக்கிறாரு. ஸோ இயேசுவோடைய அன்பு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, சீக்கிரமாக அவர்கிட்ட வந்துடுங்க, அவர் கொடுக்குற காரியங்களை செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.